எழில் சீரியலில் இன்றைக்கி ஒரு அட்டகாசமான எபிசோடு வந்திருக்கு. இந்துமதி ஆவி வந்து எழில்கிட்ட வந்து மனசு விட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டுக்கே வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். செம பரபரப்பாக இருந்துச்சு. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. இந்த பக்கம் அஞ்சலியை வந்து தூக்கி போட்டதுக்கப்புறமேட்டு கரெக்டாக ஏரில் வந்து பிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன இவ காற்றுலேயே பறக்கிறாளே அப்படின்னு வந்து இருக்கிற ஆளுங்க எல்லாரும் பேசிகிட்டு இருக்கப்போ அஞ்சலி பாப்பாவை இறக்கி விட்டுட்டு அவங்க இருக்கிற எல்லாரையும் அடித்து பெலுத்து எடுத்துட்டாங்க. நம்ம யார் இப்போ ஒன்றுக்கிட்ட வந்து வம்பு இழுக்கிறீங்க, தொலைச்சி இன்னொரு தடவை உங்களெல்லாம் பார்த்தேன் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு வந்து இந்துமதி வந்து அம்மா கோவத்தில் ஆவி வந்து பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தோன்னா ஓடி போயிடுறாங்க. ஏதோ சரியில்லைடா இந்த இடத்துல, ஒரு வேளை அந்த பொண்ணு பசங்களோட அம்மா கூட வந்திருக்கலாம், பக்கம் தசை பக்கம் வரமாட்டோமா என்னை ஆளை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து கும்பிட்டு ஓடிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து பசங்கள் எல்லோரும் எங்கே போயிட்டாங்க அப்படின்னு வந்து பாட்டி வந்து செல்விக்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே தான் மேலே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறப்ப பசங்க எல்லோரும் வந்து அஞ்சலி கிட்ட வந்து சொல்கிறாங்க, அங்கே நடந்த விஷயம் அம்மா இடத்துல வந்து யாருக்கும் சொல்லக்கூடாது அப்படின்னோடனே, ஏன் அப்படின்னோடனே நான் சொன்னால் காரணம் இருக்கும்னு அபி சொன்னதுக்கப்புறமேட்டுக்கு இந்த பக்கம் உள்ளே அழைச்சிட்டு வர்றாங்க. அழைச்சிட்டு வந்தோடனே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. பாட்டி எங்கேப்பா போயிட்டீங்க அப்படின்னா, இல்லை உடனே அஞ்சலி பாப்பா வந்து அம்மாவை பார்க்குறதுக்கு அப்படின்னு சொன்னோன்னே, எங்கே போனீங்க அப்படின்னோடனே, இல்லை பக்கத்தில் அம்மா ஞாபகமாக இருந்துச்சு அதனால் பார்க்குக்கு போயிருந்தோம், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னோடனே, பேசாமல் இருக்க மாட்டேன் அஞ்சலி, நான் தான் பார்த்துக்கிறேன் பேசிக்கிறேன்னு, இல்லை வா வந்து அம்மா ஃபோட்டோக்கு முதல்ல வந்து சாமி கும்பிடுவேன்னு சாமி கும்பிட்றாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு சாப்பாடு சாப்பிடுங்க, சாப்பிடாம படுத்து தூங்குனீங்கன்னு வந்துங்க சரியாக வராது அப்படின்னு சொன்னோன்னே, என்ன இப்படி சொல்கிறீங்க, எங்களுக்கு பசியே இல்லை, நாங்கள் போய் அப்புறமேட்டு சாப்பிட்டுக்குறோன்ட்டு மாடிக்கு போயிடுறாங்க. பசங்க வந்து அம்மாவோட பாசத்தில் இருக்கிறதுனால சாப்பிட மாட்டேங்கிறாங்க பாரு, சரி விடு கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்டுப்பாங்க அப்படிங்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் சுடர் வந்து அங்கே இன்னும் உட்கார வச்சுருக்கனால வந்து அவங்களுக்கு வேலை வந்துருச்சுன்ட்டு அவங்க இன்ஸ்பெக்டர் வந்து போயிடுறாங்க. போனதுக்கப்புறமேட்டுக்கு இன்னொருத்தர் வந்து இந்தாம்மா சர்டிஃபிகேட்டு, இதுக்கப்புறம் இந்த பக்கம் வராத அப்படின்னு சொன்னோன்னே, ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்பி போயிடுறாங்க. அதே சமயத்தில் இங்கே வந்து எழில் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி டயர்டாக உட்காந்துருக்காங்க. இந்துமதி வந்து பசங்க எல்லோரும் எங்கே போயிட்டாங்கன்னே தெரில, சரி நம்ம வீட்டுக்கு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பயங்கரமாக காற்றடிக்குது. கேட்டு நவுந்ததுக்கப்புறமேட்டுக்கு காலடி எடுத்து உள்ளே வச்சுட்டு அப்படியே மெதுவாக ஸ்லோ மோஷனில் நடந்து வந்துட்டுருக்காங்க. வீட்டுக்கு வாசப்படியில் வந்து கால் வைக்கிறப்போ வந்து முதல்ல வந்து கல்யாணம் ஆகி அழைச்சிட்டு வந்தப்போ அரிசியை தட்டி விட்டது எல்லாம் ஞாபகம் வந்துடுது. வந்தோடனே வந்து இப்போ கரெக்டாக வந்து கனகவழி பார்த்துடுறாங்க. அத்தை எங்கே இருக்கீங்க அத்தை, உங்களை பார்க்குறதுக்காக தான் வந்து இருக்கேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னோடனே, இந்து மட்டும் இருந்திருந்தால் இந்த வீடு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதான் நான் வந்துட்டேன்ல அத்தை, ஏன் என்கிட்ட பேசாதீங்க அழாதீங்கன்னொன்னே, இவங்களும் அதே நேரத்தில் வந்து கண்ணெல்லாம் துடைக்கிறோன்னா இந்து வந்து ஒரு வேளை நம்ம கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிடுறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன் என்கிட்ட பேசவே மாட்டேறீங்க அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க வந்து வழக்கம் போல் வந்து புலம்பிக்கிட்டே வந்து போயிடுறாங்க. அத்தை என்கிட்ட என்னை பார்த்து பேசுங்க அத்தை, ஏன் பேச மாட்டேறீங்க, ஓ என் மேலே கோவமா, சரி விடுங்க, நான் போய் முதல்ல வந்து எழில் பார்த்துட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறமேட்டுக்கு உங்ககிட்ட வந்து பேசிக்கிறேன், உங்கள் கோவத்தை எப்படி எனக்கு போக்கணும்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எழில் ரூமுக்கு வராங்க. எழில் பார்த்தா அப்படியே தள்ளாடி மயக்கம் போடுற மாதிரி வந்து படுத்துக்கிட்டு கிடக்காப்புல. ஏங்க இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, உங்கள் உடம்பை ஏன் கற்றுக்கிறீங்க தேவையில்லாமல் அப்படின்னு சொல்கிறப்ப, இந்து சாரி இந்து, நான் வந்து வேணும்ன்ட்டு எதுவுமே பண்ணலை, என்ன பண்ணுறது, எனக்கு வந்து மனசே கேட்கல அதனால தான் இப்படிலாம் பண்ணிட்டேன், சரி அதான் நான் வந்துட்டேன்ல, இனிமேல் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னோடனே டக்குன்னு எந்திரிக்கிறாப்புல. இந்து ஆவியை வந்து நேர்லேயே பார்த்த மாதிரியே எழில் வந்து எந்திரிச்சு நின்று வாங்க அப்படின்னு கூப்பிட்றாப்புல நம்ம இந்து. அதே சமயத்தில் கரெக்டாக எழில் கிட்டக்க வந்துட்டு டக்குன்னு நவுந்து போய் ஃபோட்டோ கிட்ட பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஏங்க உங்கள் கண்ணுக்கு நான் தெரியலையா, என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னோன்னே, சாரிங்க நான் வேணும்ன்ட்டு அன்றைக்கி எங்கேயும் போகலை, அன்றைக்கி வந்து எங்கள் அப்பா வந்து ஆசையாக பார்க்க போகிறேன்னு ஆசிரமத்தில் வந்திருக்காங்க உன்னை பார்க்குறதுக்காக அப்படின்னு சொன்னாங்க, அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு வந்து அந்த விஷயத்த பேசுகிறாங்க. இந்து ஃபோட்டோ முன்னாடி பேசி புலம்பிகிட்டு இருக்கப்போ வந்து, விடுங்க இதான் நான் வந்துட்டேன்ல, இனிமேல் இந்த வீட்டையும் உங்களையும் நல்லபடியாக பசங்களையும் பார்த்து நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஏன் தான் உங்கள் கண்ணுக்கு நான் எப்படிங்க தெரியாமல் போயிருந்தேன், என் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்க, ஆனால் உங்கள் கண்ணுக்கு நான் வந்து பார்க்க முடியாத நிலமையில இருக்கேன், நீங்கள் உங்கள் எல்லாரையும் பசங்களையும் சரி அத்தையும் உங்களையும் கவனிச்சிக்கிறதுக்கு மட்டும்தான் இனிமேல் என்னோடய வேலை, உங்கள் 3 பேருக்கு உண்டான பாதுகாப்பாக அரணாக நான் இருப்பேன், என்னை தாண்டி உங்களை யாராலையும் கை வைக்க முடியாது அப்படின்னு வந்து இந்து ஆவி ஆவேசமாக பேசிகிட்டு இருக்கிறதோட முடிக்கிறாங்க எபிசோடை.